நபி என்றால் யார்? ரசூல் என்றால் யார்? நபிக்கும் ரசூலுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றதா? அப்படி இருந்தால் அது என்ன வித்தியாசம்? நபி என்ற அரபு மொழி சொல்லுக்கு என்ன அர்த்தம் என்றால், அல்லாஹ்விடமிருந்து செய்திகளை சொல்லக்கூடியவர். ரசூல் என்றால் தூதர், அதாவது ரசூலுல்லா அல்லாஹுடைய தூதர். இந்த இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கின்றதா என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருந்திருக்கிறது. முஅ்தஸிலாக்களில் அதிகமானவர்களும் பெரும்பாலானவர்களும் வேறு சிலரும் நபிக்கும் ரசூலுக்கும் வித்தியாசம் இல்லை, யாரை நபி என்று சொல்லப்படுகிறதோ அவரைத்தான் ரசூல் என்று சொல்லப்படுகிறது, யாரை ரசூல் என்று சொல்லப்படுகிறதோ அவரைத்தான் நபி என்றும் சொல்லப்படுகிறது என்று சொல்கின்றார்கள். ஆனால் அதிகமான அறிஞர்கள் நபிக்கும் ரசூலுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை சொல்லியிருக்கிறார்கள். குர்ஆனையும் சுன்னாவையும் பார்க்கின்ற பொழுது நபியுக்கும் ரசூலுக்கும் இடையிலே வித்தியாசம் இருப்பது தெளிவாகின்றது. அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சூரத்துல் ஹஜ்ஜுடைய 52வது வசனத்திலே என்ன சொல்கின்றான் என்றால், வமா அர்சல்னா மின் கப்லிக மின் ரசூலின் வலா நபியின் இல்லா இதா தமன்னா அல்க ஷைத்தானு ஃபி உம்னியதிஹி. அதாவது உங்களுக்கு முன்னால், நபியே உங்களுக்கு முன்னால் நாங்கள் ஒரு ரசூலை அனுப்பினாலும் ஒரு நபியை அனுப்பினாலும் அவர்களுடைய ஓதலிலே ஷைத்தான் சந்தேகங்களை குழப்பங்களை போடுவான், அல்லாஹு தாலா அதை மாற்றி தன்னுடைய வசனங்களை உறுதிப்படுத்துவான் என்று இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்கின்றான். இங்கே ஒரு நபியை அனுப்பினாலும் ஒரு தூதரை அனுப்பினாலும் இரண்டையும் அல்லாஹு தாலா இங்கே சொல்லியிருப்பதனால் நபி வேறு ரசூல் வேறு என்று தெளிவாகின்றது. நபியும் ரசூலும் ஒன்றாக இருந்தால் அல்லாஹு தாலா இரண்டு வார்த்தையை போட தேவையில்லை. ஒரு தூதரை அனுப்பினால் அல்லது ஒரு நபியை அனுப்பினால் என்று சொல்லியிருக்கலாம். அப்படி சொல்லாமல் ஒரு நபியை அனுப்பினாலும் ஒரு தூதரை அனுப்பினாலும் என்று இரண்டையும் அல்லாஹு தாலா சேர்த்து சொல்லியிருக்கின்றான். எனவே அப்போ நபி வேறு ரசூல் வேறு என்பதை இந்த வசனத்தில் இருந்து விளங்க முடிகின்றது. அதே மாதிரி அல்லாஹு தாலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரத்து மரியமிலே 51வது வசனத்தில் என்ன சொல்கிறார் என்றால், வத்குர் ஃபில் கிதாபி மூசா இன்னஹு கான முஹ்லஸன் வ கான ரசூலன் நபியா. மூசா அவர்கள் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார்கள். இரண்டையும் அல்லாஹு தாலா சேர்த்து சொல்கிறான். ரசூலாகவும் இருந்தார்கள், நபியாகவும் இருந்தார்கள். இரண்டும் ஒரே அர்த்தத்துக்குத்தான் ஒரே விஷயத்துக்குத்தான் பயன்படுத்துவதாக இருந்தால் அவர் ரசூலாக இருந்தார் அல்லது நபியாக இருந்தார் என்று அல்லாஹ் சொல்லியிருப்பான். ஆனால் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார்கள். இந்த மாதிரி அல்லாஹு தாலா வேறு நபிமார்கள் விஷயத்திலும் பயன்படுத்தி இருக்கிறான். அதே போன்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு துஆவை ஒரு நபித்தோழருக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அப்படி கற்றுக் கொடுக்கும் பொழுது என்ன சொல்லிக் கொடுத்தார்கள்னா, வ நபியி கல்லதி அர்சல்த. ஆனால் அவர் வரசூலி கல்லதி அர்சல்த என்று மாற்றி ஓதினார். இதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இல்லை, நபியி கல்லதி அர்சல்த என்று தான் ஓத வேண்டும் என்று திருப்பி சொல்லிக் கொடுத்தார்கள். இரண்டுக்கும் இடையிலே வித்தியாசம் இல்லை என்றால் நபி அவர்கள் அதை திருத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதையும் ஒரு நபியுக்கும் ரசூலுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதற்கு ஆதாரமாக எடுப்பார்கள். அதே போன்று அபு உமாமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸிலே உங்களுக்கு பார்க்கலாம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், ஆதம் நபி அவர்கள் அவரை நபி என்கின்றார்கள். அதாவது எங்களுக்கு தெரியும், உலகத்திலே முதலாவது நபி ஆதம் நபி. ஆனால் முதலாவது ரசூல் ஆதம் நபி அல்ல. முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் முதலாவது ரசூல். இறுதி நபியும் இறுதி ரசூலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆனால் முதலாவது நபி ஆதம் நபி, முதலாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதை நாங்கள் ஹதீஸ்களிலே பார்க்கலாம். அபு உமாமா அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸிலே ஒரு மனிதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கின்றார்கள், யா ரசூலல்லாஹ் நபியன் கான ஆதம், ஆதம் அவர்கள் ஒரு நபியாக இருந்தார்களா என்று கேட்டபொழுது, நஅம் முகல்லமன், அவர் ஒரு நபியாக இருந்தார் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். அப்போது அவர் கேட்கின்றார், கம் கான பைனஹு வ பைன நூஹ், நூஹ்
அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் இடையிலே எவ்வளவு காலம் இருந்தது என்று கேட்டபொழுது கால ஆஷரத்து குரூன் 10 கரண்கள் இருந்தது, 10 நூற்றாண்டு அல்லது 10 சந்ததிகள், 10 காலங்கள் இருந்தது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்கிறார்கள். அப்போது அவர்கள் கேட்கின்றார்கள், யா ரசூல் அல்லா கம்கான் ருசுல், ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை என்ன? கால 315 என்று சொல்கின்றார்கள். அதாவது 315. இந்த ஹதீஸை பொறுத்தவரையில் இது ஒரு சரியான அறிவிப்பாளர் வரிசையை கொண்ட பலமான ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸை இமாம் இப்னு ஹிப்பான் அவர்கள் அறிவித்திருக்கின்றார்கள். அவருடைய அறிவிப்பில் சில வாசகங்கள் இல்லை, நான் இப்போ சொன்ன குறிப்பிட்ட வாசகங்கள். அதே மாதிரி ஹாக்கிம் அறிவித்திருக்கின்றார்கள், இப்னு அபி ஹாத்தம் அறிவித்திருக்கின்றார்கள். இன்னும் பல நூல்களில் இந்த ஹதீஸ் இடம்பெற்றிருக்கிறது. தபரானி அறிவித்திருக்கின்றார். இது ஒரு பலமான செய்தி. இதில் சில செய்திகள் சில அறிவிப்பாளர் ஊடாக வரும் பொழுது ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை வரவில்லை, ஆனால் அதுவும் பலமான அறிவிப்பாளர் வரிசையோடு வந்திருக்கிறது. இப்போது நான் சொன்ன அனைத்து தகவல்களும் பலமான அறிவிப்பாளர் வரிசையோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இதே ஹதீஸிலே நபியுடைய எண்ணிக்கை என்ன என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டு அதற்கு நபி அவர்கள் ஒரு பதிலை சொன்னதாக வருகிறது. அந்த அறிவிப்பாளர் வரிசை பலவீனமானது. அதில் அலி இப்னு யஸீத் அல்ஹானி என்று சொல்லக்கூடிய ஒருவர் வருகின்றார். அதில் 1,24,000 நபிமார்கள் இருப்பதாக வரக்கூடிய அந்த செய்தி பலவீனமானது. ஆனால் ரசூலோடு சம்பந்தப்படக்கூடிய இந்த செய்தி பலமான ஒரு செய்தி. இதில் இருந்து என்ன விளங்குகிறது என்றால், முதல் நபியாக ஆதம் நபி இருந்திருக்கிறார்கள். அதற்கு 10 கரண்களுக்கு பிறகு நூஹ் நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள். நபிமார்களுடைய அதாவது ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை 315. எனவே அப்படி என்றால் நபிமார்களுடைய எண்ணிக்கை அதை விட அதிகமாகத்தான் இருக்கும். ரசூல்மார்களுடைய எண்ணிக்கை 313 என்றால். அதே போன்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்களுடைய ஹதீஸிலும் இடம்பெற்றிருக்கிறது. நாளை மறுமை நாளையிலே மக்கள் நூஹ் நபியிடத்திலே சென்று சொல்வார்கள், நீங்கள் பூமிக்கு அனுப்பப்பட்ட, பூமியில் உள்ளவர்களுக்கு அனுப்பப்பட்ட முதலாவது தூதர் என்று சொல்லுவார்கள். அப்போ முதலாவது தூதர் நூஹ் நபி அவர்கள் தான், அந்த அவ்வலுர் ருசுல் என்று சொல்வார்கள். அதே மாதிரி நூஹிடத்திலே நீங்கள் செல்லுங்கள், அவர் பூமியிலே உள்ளவர்களுக்கு அல்லாஹு தாலாவால் முதலாவதாக அனுப்பப்பட்ட ரசூல் என்று ஆதம் நபி அவர்கள் சொல்வார்கள். எனவே இதில் இருந்து என்ன தெரிகிறது என்றால், முதலாவதாக அனுப்பப்பட்ட தூதர் நூஹ் நபிதான். அவருக்கு முன்னால் நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். முக்கியமாக ஆதம் நபி அவர்கள் வந்திருக்கிறார்கள். அதே போன்று இத்ரீஸ், ஷீத் போன்றவர்களும் அவருக்கு முன்னால் வந்த நபிமார்கள் என்று தான் வரலாற்றிலே பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தாலா குர்ஆனிலே என்ன சொல்கின்றார் என்றால், இதில் தெளிவான சான்றை நான் காணவில்லை. ஆனால் வரலாறு ரீதியாக இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் நபிக்கு முன்னால் வந்தவர் என்று தான் சொல்லப்படுகிறது. அப்படி பார்த்தால் இத்ரீஸ் அவர்கள் ஒரு ரசூலாக இருக்கவில்லை. அல்லாஹும் குர்ஆனிலே இத்ரீஸ் நபியை சொல்கின்ற பொழுது அவரை ரசூலாக சொல்லவில்லை, அவரை புகழ்ந்து சொல்கின்ற பொழுது வத்குர் ஃபில் கிதாப் இத்ரீஸை நீங்கள் வேதத்திலே ஞாபகப்படுத்துங்கள், இன்னஹு கான சித்தீகன் நபியா, அவர் சித்தீகாகவும் நபியாகவும் இருந்தார். வரஃபஅனாஹு மகானன் அலியா, நாங்கள் அவரை உயர்ந்த அந்தஸ்திலே உயர்ந்த இடத்துக்கு நாங்கள் அவரை உயர்த்தினோம் என்று அல்லாஹு தாலா சூரத் மரியமிலே 56வது வசனங்கள் 57வது வசனங்களில் சொல்கின்றார். அவர் ஒரு ரசூலாக இருந்தால் அல்லாஹு தாலா ரசூலாகவும் இருந்தார் என்று சொல்லியிருப்பார். என்றால் நபியுடைய தரத்தை விடவும் ரசூலுடைய தரம் கூடியது. நபியுடைய தரத்தை விடவும் ரசூலுடைய தரம் கூடியது. இதுதான் சரியான கருத்து. அதாவது ஒவ்வொரு ரசூலும் அவர் நபியாகவும் இருப்பார். ஆனால் ஒவ்வொரு நபியும் ரசூலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. சில நபிமார்கள் இருப்பார்கள், அவர்கள் நபியாகத்தான் இருப்பார்கள், ரசூலாக இருக்க மாட்டார்கள். ஆதம் நபி அவர்களை போன்று அவர் நபி, ஆனால் அவர் ரசூல் அல்ல. ஆனால் ரசூலாக இருக்கக்கூடிய அனைவருமே அவர்கள் எப்படியும் நபியாக இருப்பார்கள்.
எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் ரசூலாக இருந்தார்கள். அதே போல் அவர் நபி. அதே மாதிரி இப்ராஹிம் நபி அவர்கள், மூசா நபி அவர்கள், ஈசா நபி அவர்கள், நூஹ் நபி அவர்கள், இவர்கள் ரசூல்மார்களாக இருந்தார்கள். அவர்கள் நபிமார்களாகவும் இருக்கின்றார்கள். ரசூல்மார்கள் என்பவர்கள் நபிமார்களை விட உயர்ந்த தரத்தில் இருக்கக்கூடியவர்கள். நபிமார்கள் ரசூல்மார்களை விட நபியாக மட்டும் இருந்தால் அவர்கள் ரசூல்மார்களை விட கீழே உள்ள தரத்திலே தான் இருப்பார்கள். இதை நாங்கள் விளங்குவதற்கு உங்களுக்கு சொல்வதாக இருந்தால், மூமின் முஸ்லிம் நாங்கள் என்ன சொல்லுவோம் என்றால், எல்லா மூமின்களும் ஒவ்வொரு மூமினும் முஸ்லிம். ஆனால் ஒவ்வொரு முஸ்லீமும் மூமின் அல்ல. ஒவ்வொரு முஸ்லீமும் மூமின் அல்ல. ஒருவர் மூமினாக இருந்தால் அவர் எப்படியும் முஸ்லீமாக இருப்பார். என்னோட மூமின் என்பது முஸ்லீமை விட தரம் கூடியது. ஆனால் முஸ்லீமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினாக இருக்க வேண்டும் என்பது கிடையாது என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கின்றோம். அது குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் நாங்கள் விளங்கக்கூடியதாக இருக்கின்றது. சரி, இப்போது நபிமார்களை விட ரசூல்மார்கள் தான் தரத்திலே கூடியவர்கள். உதாரணமாக அல்லாஹு தாலா உலுல் அஸும் என்ற ரசூல்மார்களை பற்றி சொல்கின்றான். அந்த உலுல் அஸும் என்பதிலே குறிப்பாக 5 ரசூல்மார்களை குறிப்பிடுவார்கள். அப்படி இல்லாவிட்டாலும் அல்லாஹு தாலா குர்ஆனில் 2 இடங்களிலே சில நபிமார்களை ஒரே இடத்திலே வசனத்திலே உயர்த்தி கூறியிருக்கின்றான். அதாவது நூஹ் நபி, இப்ராஹிம் நபி, மூசா நபி, ஈசா நபி. அதே மாதிரி எங்களுடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வசனத்திலே நபி அவர்கள் சொல்லாமல் இன்னொரு வசனத்தில் நபி அவர்களை சேர்த்து சொல்கின்றான். எனவே இந்த இவர்கள் 5 பேரும் முக்கியமான நபிமார்கள் என்பதிலே சந்தேகம் கிடையாது. இவர்கள் அனைவரையும் விட எங்களுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயர்ந்தவர்கள். அவர்கள் அல்லாஹ்வுடைய ஹலீல். அதே போன்று அதை அடுத்ததாக இப்ராஹிம் நபி அவர்கள், அவரும் அல்லாஹ்வுடைய ஹலீலுல்லாஹ். அதை அடுத்து வரக்கூடிய மூசா, ஈசா, நூஹ், இவர்களிலே யார் சிறந்தவர் என்று கருத்து வேறுபாடு இருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தான் சிறந்தவர் என்பது ஒரு பிரபலியமான கருத்து. என்றால் அவர் அல்லாஹ்வுடைய கலீமுல்லாஹ், அல்லாஹ் அவரோடு நேரடியாக பேசினான். அதே மாதிரி ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களா நூஹ் நபியா சிறந்தவர் என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கிறது. பிரபலியமான கருத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அடுத்ததாக நூஹ் அலைஹிஸ்ஸலாம். எனவே அது முக்கியமல்ல. எனவே இந்த 5 நபிமார்களும் இவர்கள் ரசூல்மார்கள். இவர்கள் நபிமார்களை விட சிறந்தவர்கள். எனவே யார் நபியுக்கும் ரசூலுக்கும் வேறுபாடு இருக்கிறது என்று சொன்னார்களோ அவர்களிடத்திலே நபிமார்களை விட ரசூல்மார்கள் சிறந்தவர்கள். ஆனால் ஒரு அளவு கடந்த சூஃபியாக்களிலே ஒரு கூட்டம் என்ன சொன்னார்கள் என்றால், இதை மாற்றினார்கள். அதாவது அவுலியாக்கள் தான் முதல் தரம், 2வது தரம் நபிமார்கள், 3வது தரம் ரசூல்மார்கள். இதை நாங்கள் கணக்கில் எடுக்க தேவையில்லை. இவர்கள் இந்த அடிப்படை வைத்தும் இந்த விஷயங்களை அவர்கள் இப்னு அரபி, அதுக்கு முன்னால் உள்ள வழிகட்ட சூஃபியாக்கள் இந்த கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள். நபியுடைய தரத்தை விட வலியுடைய தரம் கூடியது, நபியுடைய தரத்தை விட ரசூலுடைய தரம் குறைந்தது என்று சொல்லியிருக்கின்றார்கள். சரி, இப்போது நபியுக்கும் ரசூலுக்கும் இடையிலே வித்தியாசம் இருக்கிறது என்பதை குர்ஆனிலிருந்தும் ஹதீஸிலிருந்தும் பார்த்தோம். எப்படி அந்த வித்தியாசம்? ரசூல் என்றால் யார், நபி என்றால் யார், அதனுடைய வித்தியாசம் என்ன என்பதிலே அறிஞர்களுக்கிடையிலே கருத்து வேறுபாடு இருக்கிறது. பல கருத்துக்கள் இருக்கிறது. முக்கியமான சில கருத்துக்களை நான் சொல்கின்றேன். ஒன்று, நபியும் ரசூலும் 2 பேருக்கும் வஹி அறிவிக்கப்படுகின்றது. ஆனால் ரசூல் தப்லீக் செய்வதற்கு ஏவப்பட்டிருக்கிறார், அதாவது மார்க்கத்தை எத்தி வைப்பதற்கு கட்டளையிடப்பட்டிருக்கிறார். நபி எத்தி வைப்பதற்கு தப்லீக் செய்வதற்கு கட்டளையிடப்படவில்லை, கட்டாயப்படுத்தப்படவில்லை என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்த கருத்து பலமான கருத்தில்லை. நான் பின்னால் உங்களுக்கு சொல்கின்றேன். இன்னொரு கருத்து என்னென்றால், ரசூல் என்பவர் புதிய ஒரு ஷரியத்தை கொண்டு வரக்கூடியவர். நபி என்பவர் ஏற்கனவே இருந்த ஒரு ஷரியத்துக்கு
அதை போதிப்பதற்கு வரக்கூடியவர் என்ற ஒரு கருத்தும் இருக்கின்றது. இன்னொரு கருத்து, ரசூல் ஒரு முரண்படக்கூடியவர்களுக்கு, காபிர்களுக்கு அனுப்பப்படக்கூடியவர். நபி என்பவர் அடிப்படையில் ஏகத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு, ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு அவர்களுடைய மார்க்கத்தை போதிப்பதற்காக அனுப்பப்படக்கூடியவர் என்ற ஒரு கருத்தும் இருக்கிறது. இதுதான் முக்கியமான பிரபலியமான கருத்துக்கள். இதில் நான் மூன்றாவது சொன்ன கருத்து தான் சொல்லப்பட்ட கருத்துக்களிலே ஒரு பலமான கருத்தாக தெரிகின்றது. சொல்லப்பட்டிருக்கக்கூடிய கருத்துக்களில் பலமான கருத்தாக தெரியக்கூடிய கருத்து இந்த மூன்றாவது கருத்து தான். ரசூல் என்பவர் காவிர்களுக்கும் நபி மூமின்களாக முஸ்லீம்களாக இருப்பவர்களுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றார் என்பதுதான். ஏனென்றால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே ரசூல் மார்களை பற்றி சொல்லுகின்ற பொழுது அவர்களை காவிர்களுக்கு அனுப்பப்பட்டதாகத்தான், அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டதாகத்தான் எங்களுக்கு பார்க்க முடிகின்றது. குர்ஆனில் அல்லாஹு தாலா சொல்கிறான், கதாலி கமா அத்தல்லதீன மின் கபிலிஹிம் மின் ரசூலின் இல்லா காலு சாஹிருன் ஓ மஜ்னூன். எந்த ஒரு ரசூல் அவர்களுக்கு முன்னால் உள்ளவர்களிடமிருந்து எந்த ஒரு ரசூல் வந்தாலும் அவர்கள் சூனியக்காரன் அல்லது பைத்தியக்காரன் என்று சொல்லி இருக்கிறார்கள். எனவே ரசூல்மார்கள் பொதுவாக காபிர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். எந்த ஒரு ரசூல் வந்தாலும் அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆனால் நபிமார்களுக்கு அந்த நிலை இல்லை. நபிமார்களுக்கு அந்த நிலை இல்லை. பனு இஸ்ரவேலர்களிலே பல நபிமார்கள் வந்தார்கள். அவர்களுக்கு முன்னால் உள்ள நபி போதித்து சென்றதை விட்டு சென்றதை, அதற்கு பிறகு அவர்களுடைய மார்க்கத்தை இந்த நபி கற்றுக் கொடுத்தார். ஆனால் ரசூல்மார்கள் யார் வந்தாலும் அங்கே அவரை எதிர்க்கக்கூடிய, நிராகரிக்கக்கூடிய ஒரு கூட்டம் இருந்திருக்கிறார்கள். அதே போன்று அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், மா யுகாலு லக இல்லா மா கத் கீல லிர்ருசுலி மின் கப்லிக். உங்களுக்கு முன்னால் தூதர்களுக்கு சொல்லப்பட்டதுதான் உங்களுக்கும் சொல்லப்படுகிறது என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். தூதர்கள் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதே மாதிரி சூரத் யூசுஃபுடைய 110வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஹத்தா இதஸ்தை அஸர் ருசுலு வதன்னு அன்னஹும் கது குதிபு ஜாஅஹும் நஸ்ருனா ஃபனுஜ்ஜிய மன் நஷாஉ வலா யுரத்து பஅசுனா அனில் கௌமில் முஜ்ரிமீன். ரசூல்மார்கள் அவர்கள் நிராசை அடைந்த பொழுது அவர்கள் எந்த அளவுக்கு சோதிக்கப்பட்டார்கள் என்றால், இனிமேல் எங்களுக்கு கஷ்டம்தான், நாங்கள் பொய்ப்பிக்கப்பட்டு விட்டோம் என்று அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு அவர்கள் சோதிக்கப்படுகிறார்கள். அப்படி அந்த மாதிரி ஒரு கடுமையான உச்ச நிலை அவர்கள் அடைகின்ற பொழுது அல்லாஹு தாலாவுடைய வெற்றி, எங்களுடைய வெற்றி அவர்களுக்கு வருகின்றது. நாங்கள் நாடியவர்களை காப்பாற்றுகின்றோம், அதாவது ரசூல்மார்களை நாங்கள் காப்பாற்றுகின்றோம். மோசமான காபிர்களுக்கு எங்களுடைய தண்டனை ஏற்படுகிறது, அது தடுக்கப்படாமல் இருக்கிறது என்று அல்லாஹு தாலா அந்த வசனத்திலே சொல்கின்றான். அதாவது ரசூல்மார்கள் அவர்கள் பொய்ப்பிக்கப்பட்டார்கள் என்று அல்லாஹு தாலா இந்த வசனத்திலே சொல்கின்றான். அதே போன்று அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். ரசூல்மார்கள் இன்னொரு விஷயம் என்னவென்றால், அவர்கள் எதிரிகளுக்கு எதிராக மார்க்கத்தை பிரச்சாரம் செய்தாலும் அவர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கிறார்கள். அல்லாஹு தாலா ரசூல்மார்களுடைய குர்ஆனிலே சம்பவத்தை சொல்கின்ற பொழுதும் அவர்களை காப்பாற்றிய செய்தியும் சொல்கிறான். ஆனால் நபிமார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் கொலை செய்யவும் பட்டிருக்கிறார்கள். நிறைய யூதர்களை பற்றி அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அவர்கள் நபிமார்களை கொலை செய்ததாக அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான். ஆனால் ரசூல்மார்களை பொறுத்தவரையிலே அவர்கள் காபிர்களிடமிருந்து காப்பாற்றப்பட்டிருக்கக்கூடிய செய்தியை பார்க்கலாம். ஏன்னா நபிமார்கள் ஈமான் கொண்டவர்களுக்கு தான் அனுப்பப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் அடிப்படை ஈமானில் இருக்கக்கூடிய யூதர்கள் அடிப்படையில் ஈமானில் இருந்தாலும் நபிமார்களை கொள்ளுகின்ற அளவுக்கு மோசமானவர்களாக இருந்தார்கள். அல்லாஹு தாலா குர்ஆனில் சூரத்துல் மாயிதாவுடைய 44வது வசனத்திலே சொல்கின்றான், இன்னா அன்சல்ன தௌராத்த ஃபீஹா ஹுதன் வனூர். நாங்கள் தௌராத்தை இறக்கி வைத்தோம், அதிலே நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது. யஹ்குமு பிஹன் நபியூன் அல்லதீன அஸ்லமு. அந்த தௌராத்தை கொண்டு நபிமார்கள், கட்டுப்பட்ட நபிமார்கள்
தீர்ப்பு வழங்கினார்கள். அது தௌராத் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இறக்கப்பட்டது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு பனு இஸ்ரவேலர்களிலே பல நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அல்லாஹ் தஆலா சொன்னான், நபிமார்கள் அதை கொண்டு தீர்ப்பு கொடுத்தார்கள். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு பிறகு வந்த பனு இஸ்ராவேலர்களில் வந்த நபிமார்கள் அவர்கள் தூதர்கள் அல்ல, அவர்கள் நபிமார்கள். ஏற்கனவே இறக்கப்பட்டிருக்கக்கூடிய மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தௌராத்தை கொண்டுதான் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள். பொதுவாக நபிமார்களுக்கு புதிய ஒரு ஷரியத் வராது. பொதுவாக அவர்கள் எதை கொண்டு தீர்ப்பு வழங்குவார்கள்? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு ஷரியத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். அவர்களுக்கு வஹி வரும், புதிய செய்திகள் வரும் என்றாலும் அடிப்படையான ஒன்று அதுக்கு முன்னால் உள்ள ஷரியத்தை தான் அவர்கள் போதிப்பார்கள். ஆனால் ரசூல்மார்களை பொறுத்தவரையிலே அவர்களுக்கு பெரும்பாலும் புதிய ஒரு ஷரியத் அவர்களுக்கு கொடுக்கப்படும். ஆனால் அது கட்டாயம் கிடையாது. சில ரசூல்மார்களை பார்க்கின்ற பொழுது அவர்கள் முன்னால் உள்ள ஷரியத்திலே அடிப்படையிலே தான் ரசூல்மார்களாகவும் இருந்திருக்கிறார்கள். நான் பின்னால் அதை உங்களுக்கு சொல்கின்றேன். எனவே இந்த வசனத்திலே நாங்கள் தௌராத்தை இறக்கி வைத்தோம், அதை கொண்டு அதில் நேர்வழியும் ஒளியும் இருக்கிறது, நபிமார்கள் அதை கொண்டு தீர்ப்பு வழங்கினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் என்ன சொன்னார்கள் என்றால், புகாரியில் வரக்கூடிய, முஸ்லிம் வரக்கூடிய ஒரு ஹதீஸ், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கானத் பனு இஸ்ராயில் தசூசுஹுமுல் அம்பியா குல்லமா ஹலக நபியுன் ஹலஃபஹு நபியுன் வ இன்னஹு லா நபிய பஅதி. பனு இஸ்ரவேலர்கள் இஸ்ரவேல் சமுதாயத்தினர்கள் அவர்களை நபிமார்கள் ஆட்சி செய்தார்கள், அவர்களுக்கு தலைமை வகித்தார்கள். ஒரு நபி மரணிக்கின்ற பொழுது அவருக்கு பின்னால் இன்னொரு நபி வருவார், எனக்கு பின்னால் நபி இல்லை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். எனவே பனு இஸ்ரவேலர்களிலே ஒரு நபிக்கு பின்னர் இன்னொரு நபி வந்திருக்கிறார்கள், அவர்கள் ரசூல்மார்களாக இருந்தார்கள் என்பதற்கு ஆதாரம் இல்லை. மூசா அலைஹிஸ்ஸலாத்து அவர்களுக்கு பிறகு வந்தவர்கள் பொதுவாக அவர்கள் நபிமார்களாகத்தான் இருந்திருக்கின்றார்கள். அதே மாதிரி குர்ஆனில் எங்களுக்கு பார்க்கலாம், யூசுப் நபி அவர்களை பற்றி சொல்கின்ற பொழுது அவர் ரசூலாகவும் இருந்திருக்கின்றார்கள். அவர் காவிர்களுக்கு அனுப்பப்பட்டிருக்கின்றார், அதனால் அவர் ரசூலாகவும் இருந்திருக்கின்றார்கள். ஆனால் பொதுவாக அவர் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்திலே தான் இருந்திருக்கிறார். அவருக்கு புதிதான ஒரு ஷரியத் இருந்ததாக எங்களுக்கு பார்க்க முடியவில்லை. அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், வலகத் ஜாஅக்கும் யூசுஃபு மின் கப்லு பில் பையினாத், அத்தாட்சிகளை கொண்டு உங்களுக்கு இதற்கு முன்னால் யூசுப் அவர்கள் உங்களிடத்திலே வந்தார். இது யார் சொல்லக்கூடிய வார்த்தை என்றால், ஃபிர்அவுனுடைய கூட்டத்தில் இருந்த அந்த மூமினான மனிதன் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது என்ன சொல்கிறார் என்றால், யூசுப் இதற்கு முன்னால் தெளிவான அத்தாட்சிகளை அவர் கொண்டு வந்தார். ஃபமா ஜில்தும் ஃபி ஷக்கிம் மிம்மா ஜாஅக்கும் பிஹி, உங்களிடம் அவர் கொண்டு வந்ததிலே நீங்கள் சந்தேகத்திலே இருந்தீர்கள். ஹத்தா இதா ஹலக்க, அவர் மரணித்ததற்கு பிறகு, குல்தும் லன் யபஅஸல்லாஹு மின் பஅதிஹி ரசூலா, அவருக்கு பின்னர் ஒரு ரசூலை அல்லாஹு தஆலா அனுப்ப மாட்டான் என்று நீங்கள் சொன்னீர்கள் என்று ஃபிரௌனுடைய கூட்டத்தில் ஈமான் கொண்ட மனிதர் அவர்களுக்கு உபதேசம் செய்கின்ற பொழுது சொல்கின்றார். எனவே யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் இப்ராஹிம் நபியுடைய மகன் இஸ்ஹாக் நபியுடைய மகன் யாக்கூபுடைய மகன் யூசுப். எனவே இவர் யூசுப் நபி அவர்கள் இப்ராஹிம் நபியுடைய அந்த மார்க்கத்திலே தான் இருந்திருக்கின்றார். அப்படி இருந்தும் அவர் ஒரு ரசூலாக இருந்திருக்கின்றார். எனவே ரசூலாக இருப்பவருக்கு புதியொரு ஷரியாத் வர வேண்டும் என்கின்ற ஒரு கட்டாயம் இல்லை என்பதை இந்த வசனத்திலிருந்து விளங்க முடிகின்றது. அதே மாதிரி இஸ்மாயில் நபி அவர்களும் இப்ராஹிம் நபியுடைய மகன், அவரும் ரசூலாகவும் நபியாகவும் இருந்திருக்கின்றார். அல்லாஹு தஆலா அவருக்கு புதியொரு ஷரியாத் கொடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. அவருடைய பிள்ளைகள் தான் குறைஷிகள், அதில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் வந்தார்கள். அல்லாஹ் தஆலா அவரை பற்றி குர்ஆனில் சூரத் மரியமில் 54வது வசனத்தில் சொல்கின்ற பொழுது, வதுகுர் ஃபில் கிதாபி இஸ்மாயிலை நீங்கள் வேதத்தில் ஞாபகப்படுத்துங்கள், இன்னஹு கான சாதிகல் வஅதி, அவர் வாக்கை நிறைவேற்றக்கூடியவராக அதில் உண்மையாளராக இருந்தார். வகான ரசூலன் நபியா, அவர் ரசூலாகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று நபிமார்களும்
ரசூல்மார்கள் எவ்வாறு மார்க்கத்தை மற்றவர்களுக்கு போதிக்குவது கடமையோ அதே போன்று நபிமார்களும் போதிப்பது கடமை. நபிமார்கள் மற்றவர்களுக்கு தப்லீக் செய்ய தேவையில்லை என்ற கருத்து ஒரு பலமான கருத்து இல்லை. என்றால் அல்லாஹு தாலா ஒருவரை அனுப்புகிறான் என்றாலே ஒரு மார்க்கத்தை போதிப்பதற்காக ஒரு பணிக்காகத்தான் அனுப்ப வேண்டும். அல்லாஹு தாலா குர்ஆனில் என்ன சொன்னான்னா, வமா அரசல்னா மின் கபிலிக மிர் ரசூலின் வலா நபியின், ஒரு நபியை அனுப்பினாலும் ரசூலை அனுப்பினாலும், அரசல்னா நாங்கள் அனுப்பினால் அனுப்புவோம் என்று அல்லாஹு தாலா சொல்லுவார். அனுப்புதல் என்றால் ஒரு தேவைக்காக ஒரு பணிக்காகத்தான் அனுப்பப்பட வேண்டும். எனவே நபிமார்கள் யாருக்கும் எந்த அளவுக்கு என்றால் ஒரு உலமாக்களாக இருக்கக்கூடியவர்கள் கூட, அதைவிட கீழான தரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கூட மார்க்கத்தை ஒருவர் தெரிந்தால் அதை பிரச்சாரம் செய்வது அவருடைய கடமையாக இருக்கின்ற பொழுது, ஒரு நபிக்கு பிரச்சாரம் செய்வது கடமை இல்லை, எத்தி வைப்பது கடமை இல்லை என்பது ஒரு பலமான கருத்தாக இல்லை. என்றால் அல்லாஹு தாலா தன்னுடைய வஹையை இறக்குவது மற்றவர்களுக்கு அது பயனளிப்பதற்காக, மற்றவர்கள் அதனால் பயன் பெற வேண்டும் என்பதற்காக வேண்டி, அந்த வஹி மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்பதுதான் வஹியுடைய பிரதான நோக்கம். எனவே அப்படி ஒரு நபிக்கு தப்லீக் செய்வது கடமை இல்லை என்றால் அந்த நோக்கம் நிறைவேறாமல் இருக்கும். நபிமார்களுடைய சம்பவங்களை சொல்கின்ற பொழுதும் எங்களுக்கு அதில் இருந்தும் என்ன விளங்குகிறது என்றால், அவர்களுக்கு தப்லீக் செய்வது, மார்க்கத்தை எத்தி வைப்பது அவர்களுக்கும் கடமை என்பது தெளிவாகிறது. என்றால் அல்லாஹு தாலா குர்ஆனில் ஒரு இடத்துல சொல்கிறான், அலம் தர இலல் மலை மின் பனி இஸ்ராஈல மின் பாதி மூசா, சூரத்துல் பக்ராவுடைய 246வது வசனத்திலே அல்லாஹ் கேட்கின்றான், நீங்கள் பார்க்கவில்லையா பனு இஸ்ரவேலர்களே ஒரு கூட்டம் மின்பாதி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு என்ன செய்தார்கள், இது காலூ லி நபியின் லஹும் இப்அத் லனா மலிக்கன், அவர்களிலே ஒரு நபிக்கு அவர்கள் என்ன சொன்னார்கள், எங்களுக்கு ஒரு மலிக், அதாவது அரசனை நீங்கள் ஏற்படுத்துங்கள், நுகாத்திலு ஃபீ சபீலில்லா, அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் போர் செய்வோம். ஒரு அரசருக்கு கீழால் இருந்து அல்லாஹ்வுடைய பாதையிலே நாங்கள் போர் செய்வதற்காக எங்களுக்கு ஒரு அரசரை ஏற்படுத்துங்கள் என்று ஒரு நபியிடத்திலே பனு இஸ்ரவேலர்கள் கேட்டார்கள். இந்த சம்பவம் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு நடக்கின்றது. ஏன்னா பனு இஸ்ரவேலர்கள் நிறைய நபிமார்கள் வந்தார்கள். அப்போது அவர் என்ன சொன்னார் என்றால், அந்த நபி என்ன சொன்னார் என்றால், நீங்கள் உங்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்பட்டால் யுத்தம் செய்யாமல் இருக்கக்கூடும் என்பதை அவர் பயப்பட்டார். அதை அவர்களிடத்தில் அவர் சொல்கின்றார். சொன்ன பொழுது, கால ஹல் அசைத்தும் இன் குத்திப அலைக்குமுல் கிதாலு அல்லா துகாத்திலு காலு வமாலனா அல்லா நுகாத்தில ஃபி சபீலில்லா, அப்போது அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய பாதையில் நாங்கள் போர் செய்யாமல் இருப்பதற்கு எங்களுக்கு என்ன நேர்ந்தது, உகது உஹ்ரிஜ்னா மின் தியாரினா வ அப்னாயினா, எங்களுடைய ஊர்களிலிருந்தும் எங்களுடைய வீடுகளிலிருந்தும் எங்களுடைய பிள்ளைகளிலிருந்தும் நாங்கள் பிரிக்கப்பட்டோம், வெளியேற்றப்பட்டோம் என்று அவர்கள் நாங்கள் ஜிஹாது செய்வதற்கு, யுத்தம் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஃபலமா குத்திப அலைஹிமுல் கிதாலு தவல்லவ் இல்லா கலீலம் மின்ஹும், யுத்தம் அவர்களுக்கு கடமையாக்கப்பட்ட பொழுது அவர்களிலே குறைவானவர்களை தவிர மற்றவர்கள் புறமுதுகு காட்டினார்கள். அல்லாஹு அலியும் புத்தாலிமின், அநியாயக்காரர்களை அல்லாஹு தாலாமி அறிந்தவனாக இருக்கின்றார்கள் அல்லாஹ் தாலா சொல்கின்றான். எனவே இங்கே அவர்களுக்கு யுத்தம் கடமையாக்கப்படுகின்றது. அப்போ ஒரு நபி அவர்கள் அங்கே அந்த செய்தியை அல்லாஹு தாலா கடமையாக்குவதை அவர்களுக்கு எத்தி வைக்கின்றான். எனவே ஒரு நபி எத்தி வைக்கக்கூடிய பணியை செய்திருக்கிறார்கள் என்று இந்த சம்பவத்தில் இருந்து நாங்கள் விளங்குகின்றோம். அப்போது யுத்தம் நடக்கின்றது. அதில் தாவூது நபி அவர்கள் ஜாலூத்தை கொலை செய்கிறார்கள். தாவூது நபி அவர்களும் நபியாக மாறுகிறார்கள் என்ற சம்பவத்தை நாங்கள் கேள்விப்பட்டிருக்கின்றோம். எனவே நபிமார்கள் என்பவர்களுக்கும் ரசூல்மார்கள் என்பவர்களுக்கும் வித்தியாசம், சொல்லப்படக்கூடிய வித்தியாசங்களிலே பலமாக தெரியக்கூடிய கருத்து என்னவென்றால், நபிமார்கள் என்பவர்கள் ஏற்கனவே மூமினாக இருக்கக்கூடியவர்களுக்கு அனுப்பப்படுகிறார்கள். ரசூல்மார்கள் என்பவர்கள் காபிர்களுக்கு அனுப்பப்படுகின்றார்கள் என்பதுதான் தெளிவாகின்றது. அதே போன்று ரசூலாக இருந்தால் வேதம் இருக்கப்படும், நபியாக இருந்தால் வேதம் கொடுக்கப்பட மாட்டாது என்பதும் பலமான கருத்து கிடையாது. என்றால் தாவூது நபி அவர்கள் அவர் நபியாக இருந்ததாகத்தான் எங்களுக்கு பார்க்க முடிகின்றது. அவர் ரசூல் என்பதை பார்க்க முடியவில்லை. கருத்து வேறுபாடு இருக்கிறது. அல்லாஹ் தாலா தாவூது நபிக்கு என்ன சொல்கிறார், வாத்தைனா தாவூத ஜபூரா, தாவூதுக்கு நாங்கள் ஜபூரை கொடுத்தோம், வேதத்தை கொடுத்தோம். எனவே பொதுவாக வேதம் கொடுப்பது என்பது அல்லாஹு தாலா நபிமார்களுக்கு இருக்கக்கூடிய வஹை. அது எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தாலா அதை கொடுக்கலாம். எனவே அதை வைத்து இது வேதம் கொடுக்கப்பட்டவர் ரசூல், வேதம் கொடுக்கப்படாதவர் நபி என்று சொல்வதற்கு முடியாது.
ஆனால் பொதுவாக சில நேரத்தில் ரசூல் அதாவது அனுப்பப்படக்கூடியவர் தூதர் என்பது அனுப்பப்படுதல் என்கின்ற அந்த அர்த்தம் நபிமார்களுக்கும் பயன்படுத்தலாம் என்றால் அவர்களும் ஒரு வகையில் அனுப்பப்பட்டவர்கள் என்ற வகையில் பொதுவாக சில கட்டங்களிலே ரசூல் என்று ஒரு நபிக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அடிப்படையில் ஒரு நபியை பார்த்து ரசூல் என்று சொல்வதில்லை. ரசூல் வேறு நபி வேறு என்பதைத்தான் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொதுவாக நாங்கள் சில இடங்கள் மூமீன்கள் என்று சொல்கின்ற பொழுது அதில் எல்லாரும் அடங்குவார்கள், முஸ்லீம்களும் அடங்குவார்கள். சரியாக நாங்கள் வரையறுக்கும் பொழுது மூமீன்கள் வேறு முஸ்லீம்கள் வேறு என்று வரையறுக்கின்றோம். இது மாதிரி தான் நாங்கள் அதை புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தாலா மிக அறிந்தவன்.